கச்சத்தீவு திரும்பி வர வேண்டும். 6 தொகுதிகளுக்கும் தண்ணீர் பிரச்சனை தீர வேண்டும். எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லா மத மக்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும். அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பிரச்சனை கூட டப்பு டப்பு டப்புன்னு போன் எடுத்து மோடி ஐயாட்ட போட்டு தீர்க்கக்கூடிய வல்லமை ஒருவருக்கு இருக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு நீதி வேண்டும் என்றால் 2வது இவிஎம் மிஷின்ல 22வது பட்டன் பலாப்பழத்தை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழம் தாங்க ஐயா இன்னைக்கு தீர்வு. பலாப்பழம் தான் தீர்வு நமக்கு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் தீர்வு. அதனால் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பு சட்டங்களே, பிரதமருடைய தனி கவனம் இந்த தொகுதியின் மீது இருக்கு. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் அவர்கள் நேரடியாக விருப்பப்பட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இங்கே நிறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணனை போன்ற ஒரு ஆளுமை குரல் பாராளுமன்றத்தில் இருக்கணும். அண்ணனை இங்கே வெற்றி பெற செய்வது நம் ஒருவருடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சொந்தங்களே, எல்லா விஷயங்களுக்கும் கூட தீர்வு நம்முடைய அண்ணன் கொடுப்பார்கள். அதனால் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், இன்னும் 5 நாள் இருக்குதுங்க ஐயா, இன்னும் 5 நாள் இருக்கு தாய். எல்லா இடத்துக்கும் ஐயாவை கூட்டிட்டு போக முடியாதுங்க. ஆனா எல்லா இடத்துக்கும் நாம போகணும். ஐயா சார்பா நாம ஓட்டு கேட்கணுங்க. இன்னைக்கு ஐயா பாத்தீங்கன்னா 15% வாக்கு வித்தியாசத்துல முன்னாடி இருக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐயா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா ஐயா 2.5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறார். நமக்கு அது பத்தாதுங்க ஐயா, நமக்கு பத்தாது. ஓபிஎஸ் ஐயா அவர்கள் 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்ய வேண்டும். 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ராமநாதபுரத்திலே ஐயா ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற்றதாக அர்த்தம். ஐயா அவர்களுக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைத்ததாக அர்த்தம். அது ராமநாதபுரத்தினுடைய மண்ணில் இருந்து அந்த நீதி கிடைக்கட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த 6 நாட்கள் நீங்கள் கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்று மறந்து விடாதீர்கள். ஐயாவுக்கு பாருங்க, பலாப்பழம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்முடைய பலாப்பழ சின்னத்தை நீங்க மறந்துடாதீங்க. ஐயா ஓபிஎஸ் அவருடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். 2வது இவிஎம் மிஷின்ல 22வது பட்டன் இருக்கிறாங்க, மறந்து விடாதீர்கள். மோடி ஐயாவுடைய சின்னம் ராமநாதபுரத்துல பலாப்பழம் என்று மறந்து விடாதீர்கள். புரட்சி தலைவி அம்மாவின் சின்னம் ராமநாதபுரத்துல பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏழை மக்களுடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். விவசாய பெருமக்கள் சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றால் அது பலாப்பழ சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். மீனவ சொந்தங்களுடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சொந்தங்களே, இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு பெரிய எழுச்சியோடு காலையிலிருந்து சுட்டரிக்கின்ற வெயில் இருக்கிறீங்க ஐயா. காலையிலிருந்து சுட்டரிக்கின்ற வெயில்ல நீங்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள். இந்த நேர்மையான, நாணயமான, ஒரு அற்புதமான, எளிமையான, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களை ராமநாதபுரத்துல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம்.